சொல்யூஷன் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அடுத்து பார்க்கக்கூடியது சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஆர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஆர் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ அதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை முன்னாடி பார்த்த பகுதிகளில் ஒரு ஈக்குவேஷன் கூட இருந்தது. நம்ம சால்வ் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை சால்வ் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம், சரியா, மல்டிபிள் ஈக்குவேஷனாக கொடுக்குறாங்க பாருங்க. 3 ஈக்குவேஷன் அது போல ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கொடுக்குறது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு ஈக்குவேஷனுடைய தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அதை கொடுத்துட்டு அதனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. சார் இந்த மெத்தட்ல ப்ராப்ளம் கொடுத்தா ஈஸி, பட் ப்ரொசீஜர் கேட்டால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன் ப்ராப்ளம் ஈஸி அப்படின்னு கேட்டா, ஏதோ 3 ஈக்குவேஷனோ 4 ஈக்குவேஷனோ கொடுக்க போறாங்க, 4 வேரியபிள கண்டுபிடிக்க போறோம். அங்க ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் இருக்கு போகுது, 4 ஆப்ஷன் இருக்கு போகுது. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ரிவர்ஸ்ல வந்துடலாம். அந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுது? ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அல்லது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு 3 ஈக்குவேஷன், இப்போ 2x + 3y + 4z அது போல ஈக்குவேஷன் கொடுத்துட்டா எக்ஸுக்கு ஒய்க்கு ஜெட்டுக்கு ஆன்சர் இருக்கு போகுது ஆப்ஷன்ல, எடுத்து ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி ரிவர்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். அல்லது மெத்தேடை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய மெத்தேட் இருக்கு அதை சால்வ் பண்றதுக்கு. இந்த மெத்தட்ல தான் போடணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ் ஒய் ஜெட்டை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கேலி ஆயிடும். இது ப்ராப்ளத்தை அணுகிற விதம். பட் ப்ராப்ளத்தோட ஸ்டேஜஸ்ல ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே வரோம். அதில் எங்கேயாவது மிடில் போயிட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற இடங்கள்ல கொஸ்டினா செட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ முதல்ல இந்த மெத்தட் என்ன சொல்றது, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோங்கிறத பார்த்துருவோம். A set of m simultaneous equation with n unknowns. So m equation, n unknowns. 3 equation, 3 unknowns. 2 equation, 2 unknowns. அது போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம ஓஆர்லேயே படிச்சிருக்கோம். A11 முதல் பாருங்க, A11 x1 plus A12 x2 plus etc plus A1n xn. இது முதல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு P1. ஏன்னா ஈக்குவேஷனா இருக்கும், அல்ஜிப்ரேக்னு சொல்லிட்டாங்க. லெஸ் தேனோ இன்இக்வாலிட்டியா வராது, ஓவர்லாம் இன்இக்வாலிட்டி வரும். அல்ஜிப்ரேக்னா ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு சம்திங் அந்த மாதிரி வரணும். ரைட்டுங்களா? இது போல செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, A21 x1 பிளஸ் A22 x2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் A2n xn ஈக்குவல் டு B2. இதே போல போனா கடைசி n வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அப்போ இங்க n கொடுத்தோம், m-க்கு மாத்திக்கிறோம். AM1 x1 பிளஸ் AM2 x2 plus etc plus AMN xn equal to BM. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இதில் அன்னோன்ஸ் அப்படின்னு பார்க்கறது x1 x2 எக்ஸெட்ரா xn, இதெல்லாம் அன்னோன்ஸ். பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. சார் இப்படி கொடுத்துருக்காங்க, அன்னோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஒரு B1 B2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, BM. இது வந்து கான்ஸ்டன்ட்ஸ், இதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இது அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கும் எழுத முடியும் அப்படிங்கிறது ஏ மேட்ரிக்ஸ். அல்லது சில நேரங்களில் இங்க எம் அந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால எம் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனிவே இதெல்லாம் ரொம்ப பல லோயர் கிளாஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ இதுல பாருங்க, A11 A12 A1n இதை மட்டும் தான் எழுதியிருக்கேன் இந்த ஏங்கிறதுல. இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கத்துடைய கான்ஸ்டன்ட்டை நான் எழுதவே இல்லை, அப்படியும் எழுதலாம். அதை எம்னு எடுத்திருக்காங்க. அது பேர் என்ன சார் அப்படின்னா, அதையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா இந்த A11 A12 எக்ஸெட்ரா A1n B1ம் சேர்த்துக்கிறது. அடுத்தது A21 A22 எக்ஸெட்ரா A2n B2. இதே போல வரும்போது AM1 AM2 எக்ஸெட்ரா AMN அங்க இருக்கிற இந்த BM. இதெல்லாம் சேர்த்து மேட்ரிக்ஸ்ல எழுதிங்கன்னா இதுக்கு என்ன பேர்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இது நம்ம ஒரு அணியோட மேட்ரிக்ஸோட தரம் கண்டுபிடிக்கிறது, ரேங்க் கண்டுபிடிக்கிறது +2ல பார்த்துருக்கோம். ஒரு 96 2000 அதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கெல்லாம் கிராமர் ரூல் அப்படின்னு ஒரே ஒரு மெத்தேடு மட்டும் வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு +2 படிச்சவங்களுக்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் முறையில் கண்டுபிடிக்கிறது, ரேங்க் மெத்தேடில் கால்குலேட் பண்ணுறதுலாம் சிலபஸில் இருந்ததுங்க. ரைட்டுங்களா? நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ரைட்டுங்களா? அது மாதிரி இருக்குங்க.
அப்ப இதை வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னு சொல்லி +2ல கொடுத்துருப்பாங்க. இதை ஏ, இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஏ, இதுக்கு வந்து பி, இருக்கிற வேரியபிளுக்கு பேரு எக்ஸ். அப்ப ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, இப்படி எழுதுவோம் ஜெனரல் ஈக்குவேஷன். அது இந்த ஏவையும் பியையும் ஒரே ஸ்டெப்ல எழுதுனீங்கன்னா அதுக்கு பேரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஏ கமா பின்னு எழுதுறோம் பாருங்க, இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த சிம்பிளை தான் எம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இது அடுத்த லைன்ல கொடுத்துருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்க, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணியா அதை எழுதியிருக்கிறோம். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். இது வரைக்கும் காமனுங்க. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம கண்டுபிடிக்கிற அந்த x1 x2 x3 எல்லாமே கிவன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் தெரிஞ்சதுதான். இப்போ ரிமார்க் நோட் அப்படின்னு போட்டு என்ன கொடுத்துருக்கான்னு படிச்சு பார்ப்போம். The number of simultaneous equation is small using grammar rule for solving the simultaneous equation. அப்ப ஸ்மால்னா என்ன அர்த்தம்? கம்மியா இருக்கிறது. பட் இது ஒன்றும் அப்படி ஐடியா வச்சு போட முடியாதுங்க. கிராமர் ரூல்ல ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னா ரூல்ஸ் பார்த்து வச்சுக்காங்க. கிராமர் ரூலுங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. அந்த ஏ மேட்ரிக்ஸ் போட்டோம்ல, அந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தா கிராமர் ரூலுக்கு போகும். ரைட்டுங்களா? இதை வச்சு டெல் எக்ஸ், டெல் ஒய், டெல் இசட் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ்ங்கிறது எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க. டெல் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த டேர்ம் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்துடணும், ஒய் கோஎஃபிஷியன்ட் வந்துடணும். அந்த லாஸ்ட் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துக்கிற அந்த பி வேல்யூ எடுத்து வச்சு போடணும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ரோவில் அது வந்துடணும். ஃபர்ஸ்ட் ரோவில் பி வந்துடணும், அப்புறம் மற்ற ரெண்டும் ஒய் ஜெட் வரணும். செகண்ட் ரோவில் பி வரணும், எக்ஸ் ஜெட் வந்துடணும். தேர்ட் ரோவில் பி வரணும், எக்ஸ் ஒய் வரணும். ஸோ இந்த மாதிரி டெல் எக்ஸ், டெல் ஒய், டெல் ஜெட் மூணையும் கண்டுபிடிச்சிருக்கணும். கிராமர் ரூல் படி பார்த்தீங்கன்னா அது மூணையும் கண்டுபிடிச்சிடணும். 3x3 கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த டெல்டா எக்ஸை டெல்லால டிவைட் பண்ணணும். ஒய் வேல்யூ வேணும் அப்படின்னா டெல்டா ஒய்யை டெல்டாவால் டிவைட் பண்ணணும். ஜெட் வேல்யூ வேணும் அப்படின்னா டெல் ஜெட்டை டெல்டாவால் டிவைட் பண்ணணும். டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் ஜீரோ, ஈக்குவல் ஜீரோ வந்தால் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ இது கிராமர் ரூல்ல போடக்கூடியதுங்க. அது நமக்கு சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் பார்த்து வச்சுக்காங்க. கிராமர் ரூல்ல போடணும் அப்படின்னா டெல்டா நான் ஜீரோவா இருக்கணும். அப்போ எக்ஸ் ஒய் ஜெட்டை கண்டுபிடிக்கிறது ஏதாவது எங்கேயாவது ஹெல்ப் ஆகுதா பார்ப்போம். அது இது நோட் நம்பர் 1ல கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நோட்டை படிச்சு பாருங்க. சப்போஸ் தட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன், ஸ்மால் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இப்படி வந்துடலாம். ஒரு 3 4 அல்லது 2 ஈக்குவேஷனோ, 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள், 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள், இதெல்லாம் கூட ஸ்மால்னு கன்சிடர் பண்ணி கிராமர் ரூலுக்குள்ள வரலாம். ஒருவேளை அன்னோன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா பாருங்க, அதான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் தட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா திஸ் ரூல் வில் நாட் கிவ் சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட். அப்போ இந்த ரூல் படி போனா நமக்கு திருப்தியான சொல்யூஷன் கிடைக்காது. இந்த மாதிரி நேரத்துல இன் இன் சச் கேஸ் வி அடாப்ட் இன் சச் கேஸ் வி அடாப்ட் த ஃபாலோயிங் டூ மெத்தட் டு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை நியூமரிக்கல் மெத்தட்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நியூமரிக்கல் மெத்தட்ல கீழே இருக்கக்கூடிய 2 மெத்தடை அறிமுகப்படுத்துறாங்க. அதுல மெத்தேடு 1க்கு பேரு டைரக்ட் மெத்தட், இன்னொரு மெத்தேடுக்கு பேரு இன்டைரக்ட் மெத்தட். நான் இருக்கா பாருங்க, ஒரு மெத்தேடுக்கு பேரு டைரக்ட் மெத்தட், நேரடியா போடக்கூடியது டைரக்ட் மெத்தட். இன்னொரு மெத்தேடுக்கு பேரு இன்டைரக்ட் மெத்தட், அதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட் அல்லது இன்னொரு பேர்ல அதை சொல்லணும் அப்படின்னா ஐட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெத்தட் அண்டு ஐட்ரேஷன் மெத்தட். சார் ஐட்ரேஷன் மெத்தடை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அந்த கான்செப்ட் இங்க சொல்றேன் கவனிங்க. டைரக்ட் மெத்தட்னா என்ன, இன்டைரக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் ஐட்ரேஷனை தான் இன்டைரக்ட்னு சொல்லியிருக்கேன். ஐட்ரேஷன் மெத்தட் அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, அனதர் நேம் வந்து இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சக்சசிவ் அப்ராக்சிமேஷன் மெத்தேடு, நியூட்டன் ராப்சன் மெத்தட், இந்த 2 மெத்தேடை பார்த்தோம். சக்சசிவ் அப்ராக்சிமேஷன் ஒன்று, நியூட்டன் ராப்சன் மெத்தட், இப்படி 2 மெத்தேடு பார்த்தோம்.
ஐட்ரேஷன் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னு பாருங்க. அஹ், நீங்க சொல்யூஷன் உடனே கிடைக்காது, ஒரு ஒரு ஸ்டெப்பா போட்டு 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 பக்கம் நெருங்கி நெருங்கி போகணுங்க. ஏன்னா நம்ம நியூட்டன் ராப்ஷன் என்ன பண்ணோம், இன்சியல் அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கிட்டு அடுத்து எக்ஸ் ஒனுக்கு போகணும், அப்புறம் செகண்ட் அப்ராக்சிமேஷன் போகணும், தேர்ட் அப்ராக்சிமேஷன் போகணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ராசஸ் படி போயிட்டே இருந்து அப்புறம் தான் கரெக்ட் எத்தனை டெசிமல் பிளேஸ்ல வேணுமோ அந்த ஆன்சரை போய் ரீச் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் மெத்தட். ஆனா டைரக்ட் மெத்தட் அப்படி கிடையாதுங்க. போட்டா உடனே ஆன்சர் கிடைச்சிடும். டக்குன்னு போட்டா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடணும். அதுக்கு பேர் டைரக்ட் மெத்தட். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா இனிஷியல் அப்ராக்சிமேஷன்ல இருந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன், செகண்ட் அப்ராக்சிமேஷன், தேர்டு போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கன்வர்ஜென்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு ஐட்ரேஷன், இன்டைரக்ட் மெத்தட். பட் நீங்க இப்போ கிராமர் ரூல்லாம் அப்ளை பண்றீங்கன்னா டக்குன்னு டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் ஜெட், எக்ஸ் உடனே கிடைச்சிடும், ஒய் கிடைச்சிடும், ஜெட் கிடைச்சிடும். அதுக்கு பேர் டைரக்ட் மெத்தட் அப்படி சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ அதை கிளியர் பண்ணிக்காங்க. டைரக்ட் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஐட்ரேஷன் மெத்தட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஐட்ரேஷன் மெத்தட்னா கொஞ்சம் லேட் ஆகும். இனிஷியல் அப்ராக்சிமேஷன்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா அப்படியே போய் போய் தான் கண்டுபிடிச்சு ஆகணும். இது வந்து ஐட்ரேஷன் மெத்தட்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்டுங்க. இப்போ நமக்கு டைரக்ட் மெத்தடும் சிலபஸ்ல வச்சிருக்காங்க, இன்டைரக்ட் மெத்தடும் சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஆனால் கம்மியான லிஸ்ட் தான் இருக்குங்க. இப்போ பாருங்க, இங்க ரெண்டுமே உங்களுக்கு நான் டிஃபைன் பண்ணி காட்டியிருக்கேன். ரெண்டு பாக்ஸ் போடுறேன், அப்படியே கவனிங்க. இதோ இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் டைரக்ட் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள், இன்னொரு பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் இன்டைரக்ட் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள். இன்டைரக்ட் மெத்தட் ஆர் ஐட்ரேஷன் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் ஆர் ஐட்ரேஷன் மெத்தட். இதுல முதல்ல நம்ம சிலபஸை டிக் பண்ணிடலாங்களா? நமக்கு வந்து டைரக்ட் மெத்தட்ல சிலபஸ்ல பாருங்க எதை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் இது இருக்கு சிலபஸ்ல. காஸ் எலிமினேஷன் மெத்தட் இருக்கு. காஸ் எலிமினேஷன் மெத்தடு நமக்கு டைரக்டா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்ல காஸ் செய்டல் ஐட்ரேஷன் மெத்தட் இது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தான் நமக்கு சிலபஸ்ல இருக்குங்க. இந்த காஸ் ஜெகோபி மெத்தட் இருக்கு பாருங்க, இங்க ஒன்று கொடுத்துருக்காங்களா, காஸ் ஜெகோபி மெத்தட். இதை மாடிஃபை பண்ணீங்கன்னா காஸ் செய்டல் மெத்தட் கிடைக்கும். அதனால நமக்கு எக்ஸாக்டா சிலபஸ்ல ரெண்டே ரெண்டு வச்சிருக்காங்க. ஒன்னு காஸ் எலிமினேஷன், இன்னொன்னு காஸ் செய்டல் ஐட்ரேஷன் மெத்தட். ரெண்டு பார்த்தா போதும். பாலி டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே மோஸ்ட்லி இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா காஸ் எலிமினேஷனும் பார்க்க போறோம், காஸ் சேடலும் பார்க்க போறோம். காஸ் சேடல் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஜெகோபியை மாடிஃபை பண்ணனால வந்துச்சு. அதனால இதையும் பார்த்துடலாம் லைட்டா. மாடல் இதில் ஒரு சம் போட்டு மீத ரெண்டும் இன்டெப்தா பார்த்துக்கலாம். ஸோ இதாங்க நம்ம சிலபஸ்ல இருக்கிறது. ஐட்ரேஷன்னா மறுபடியும் புரிஞ்சுக்காங்க. ஐட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு தான் நம்ம ஆன்சரை வந்து கொடுக்குறோம். ரைட்டுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் தான் அந்த கன்வர்ஜ் ஆகிற ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். பட் டைரக்ட் மெத்தட்ல அப்படி கிடையாது, நேரடியாகவே போனால் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் இருக்குதுன்னா டைரக்ட் மெத்தட் இருக்கு. டைரக்ட் மெத்தட்ல காஸ் எலிமினேஷன் இருக்கு. காஸ் எலிமினேஷன் மெத்தடை அடுத்ததாக பார்க்கலாம். கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், காஸ் எலிமினேஷன் மெத்தட் பக்கத்துல என்ன போட்டிருக்கேன் பாருங்க, டைரக்ட் மெத்தட் அப்படின்னு காட்டியிருக்கேன். சார் இந்த மெத்தடை பொறுத்தவரையில், காஸ் எலிமினேஷன் மெத்தடை பொறுத்தவரையில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். கிளியரா பார்த்துக்காங்க. மூணு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா மூணு அன்னோன் இருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இன்னும் அடிஷ்னலாக அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். இல்லாத பாயிண்ட் தான் நான் சைடில் எழுதுறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும், என் கிராஸ் என் அப்படி இருந்தால் தான் அதை நம்ம கிளியரா போட முடியும். அப்படியே படிச்சுட்டு வாங்க. இன் திஸ் மெத்தட் த கிவன் சிஸ்டம் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு an equivalent system with upper triangular coefficient matrix. இது கேட்குறாங்க எக்ஸாம்ல இந்த வார்த்தை. நான் கிரீன்ல அண்டர்லைன் பண்றது எல்லாமே ப்ரொசீஜர் கண்டிப்பா படிச்சிருங்க. ரைட்டுங்களா? என்ன செய்யணும் அப்படின்னா என் கிராஸ் என் மேட்ரிக்ஸை முதல்ல அந்த சிஸ்டத்தை பார்த்து எழுதிடுவோம். எழுதிட்டு நம்ம +2ல ரேங்க் கால்குலேட் பண்ண பாருங்க. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஒரு 3x3 கொடுத்துட்டாங்களான்னா இப்போ 1 2 3 4 1 7 3 2 1
இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த அப்படியே டில்டா சிம்பிள் போட்டு ஈக்குவலன்ஸ் போட்டு போட்டு கடைசியில் என்ன செஞ்சிருப்போம்னா எக்கோலன் ஃபார்ம் கொண்டு வருவோம். எக்கோலன் ஃபார்முக்கு மாத்தும். அது எக்கோலன் ஃபார்ம்னா என்னங்க, யாராவது சொல்றீங்களா? ப்ளஸ் டூல போட்டுருங்க. எது எக்கோலன் ஃபார்ம்? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்கிள் வரணும். நல்லா கவனிச்சுங்க. இந்த இது டயகனல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை ஜீரோ ஆக்கணும். இந்த 4 ஜீரோ பண்ணணும், 3 ஜீரோ பண்ணணும், 2 ஜீரோ பண்ணணும். ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிற 3 எலமெண்ட்டும் ஜீரோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மேல இருக்கிற 3 ஜீரோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கீழே லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். அப்ப காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எக்கோலன் ஃபார்முக்கு மாற்றணும். தட் இஸ் அதை அப்பர் ட்ரையாங்குலர் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். எந்த மெத்தட்லன்னு கேட்பாங்க, காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எம்சிக்யூ இந்த இடத்துல இருக்கு. ரைட்டுங்களா? ரெண்டாவது பாயிண்ட்டை படிச்சு பார்க்கலாம். நான் முடிஞ்ச பாயிண்ட்லாம் அப்படியே டிக் போட்டுறேன். ரெண்டாவது பாருங்க, a matrix in which all the elements below the diagonal element are zero. இந்த diagonal கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ. ஸோ இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, ஜீரோ, which can be solved by back substitution method. இதுவும் டிஆர்பில கேட்டிருக்காங்க. பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல நீங்க போட்டா ஆன்சர் கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடு எதில் யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. டைரக்ட்லியா, இன்டைரக்ட்லியா, காஸ் எலிமினேஷன்லையா, செய்டல்லையா, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் சார்னா இது இது இதெல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. கூட நம்ம அந்த எக்கோலன் மேட்ரிக்ஸ் தானே பார்க்குறது, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல பார்க்குறோம். இது எக்ஸ் ஒய் ஜெட், இந்த பக்கம் 3 -2 4 அந்த பி வேல்யூ போடுறோம்ல ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வருது, அதுவும் வந்துடும். அப்போ இது 3 ஜீரோ ஆச்சுன்னா இது பாருங்க என்ன அப்படின்னு, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஜீரோ, ஒய் ஜீரோ, ஜெட் ஜீரோ, ஜெட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இங்க என்ன வரும், எக்ஸ் ஜீரோ, ஒய் இந்த இடத்துல 7ங்களா, பிளஸ் 7 ஜெட் ஈக்குவல் டு -2. ரைட்டுங்களா? அப்போ ஜெட் வேல்யூ போட்டால் ஒய் ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இதில் பார்க்கும்போது எக்ஸ் ஒய் ஜெட், எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஒய்யும் கண்டுபிடிச்சுங்கிறோம், ஜெட்டும் கண்டுபிடிச்சுங்கிறோம். அதை வச்சு எக்ஸ் பேக் சைட்லேருந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி பிரிண்ட்டுக்கு போயிட்டோம். ஜெட்டு கண்டுபிடிச்சோம், ஒய் கண்டுபிடிச்சோம், எக்ஸ் கண்டுபிடிச்சோம். பேக்லேருந்து போகிறதுனால இதுக்கு பேர் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். புரியுதா? பார்த்துக்காங்க. ரெண்டாவது எம்சிக்யூ தயார் பண்ணிட்டோம். இங்கே 3 எம்சிக்யூ வேறு வந்துருச்சுங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அப்பர் ட்ரையாங்கிளா கன்வெர்ட் பண்ணணும், பேக் சப்ஸ்டியூஷன்ல ஆன்சரை போய் ரீச் பண்ணுறோம். விச் கேன் பி சால்வ் பை தி பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணிட்டேன். சார் அடுத்ததுங்க, இப்போ இதில் இது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இதில் இன்னொரு ஐடியாவும் இருக்குங்க, இன்னொரு டிஸ்கஷனில் இருக்குங்க. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸும் கண்டுபிடிக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம இன்வர்ஸையும் இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 1/det ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போட்டு கண்டுபிடிப்போம். பட் இந்த மெத்தட்ல இன்வர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால அது நமக்கு இங்க இல்ல, பட் அப்ளிகேஷன்ல இருந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆல்சோ இந்த பாயிண்ட் மெட்டீரியல் எழுதலைங்க, அதனால தான் இந்த சைடில் நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ இதுல இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்ததுங்க, இது அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி இதுல சால்வ் பண்ணிட்டு எதை கண்டுபிடிக்கிறோம், அவர் அல்டிமேட் எய்ம் என்னன்னா வாட் இஸ் எக்ஸ், வாட் இஸ் ஒய், வாட் இஸ் ஜெட். இந்த எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கெல்லாம் பேர் அன்னோன்ஸ். ரைட்டுங்களா? இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா அன்னோன்ஸ். எடுத்த உடனே என்னால 3 அன்னோனையும் கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்னால 3 கண்டுபிடிக்க முடியல. முதல்ல ஜெட்டை கண்டுபிடிச்சேன், அப்புறம் ஒய்யை கண்டுபிடிச்சேன், அப்புறம் தான் எக்ஸை கண்டுபிடிச்சேன். அதனால அன்னோன்ஸ் ஆர் அப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்தோமா. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா இதுல ஒரு ஒரு எலமெண்ட்டாக நான் டெலிட் பண்ணிட்டே வந்தேன். இந்த இடத்துல பாருங்க, இதை ஜீரோ ஆக்குனேன். அப்போ எக்ஸை ஜீரோ பண்ணா ஒய்யை ஜீரோ பண்ணாங்களா? இந்த இடத்துல எது ஜீரோ ஆயிருக்குங்க? எக்ஸ். எக்ஸ் ஜீரோ ஆயிருக்கு. இந்த ஸ்டெப்ல எக்ஸும் ஜீரோ ஆயிருக்கு, ஒய்யும் ஜீரோ ஆயிருக்கு. அப்ப இதுதான் அன்னோன்ஸுங்க. இந்த அன்னோன்ஸை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூக்குனேன், எலிமினேட் பண்ணேன். முதல் ஸ்டெப்ல இந்த 4 மட்டும்தான் என்னால ஜீரோ பண்ண முடியும். ரெண்டாவது ஸ்டெப்ல 3 ஜீரோ பண்ண முடியும். மூணாவது ஸ்டெப்ல இந்த 2 ஜீரோ பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ஜீரோ, செகண்ட் இது ஜீரோ, தேர்ட் இது ஜீரோ. அப்ப அன்னோன்ஸ் ஆர் எலிமினேட்டட்,
சக்சஸ்ஃபுல்லி. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்காங்க. 1 by 1. அன்னோன்ஸ் ஆர் எலிமினேட்டட். இது எல்லாமே நமக்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். ரைட்டுங்களா? அன்னோன்ஸ் ஆர் எலிமினேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அன்னோன்ஸ் ஆர் எலிமினேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அந்த பாயிண்ட்டும் சேர்த்து எழுதிக்கா. அப்ப நான் இதுல ஒரு 2-3 பாயிண்ட் சைட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து வச்சுக்காக. இப்ப நம்ம நோட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே போயிருக்கிறோம். அந்த பாயிண்ட் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்க. நான் இன்னொரு பாயிண்ட் அங்கே அடிஷனல் ஆட் பண்ணிடுறேன். முக்கியமான டிஆர்பி பாயிண்ட். அதுவும் இல்லாததெல்லாம் இங்கேயே தூக்கி போட்டுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் மெத்தேடுக்கு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ட் என்னங்க? ஆர்டர் ஆஃப் சிஜிஎஸ் Two, linear sir. sir. Two was the ஒன்னு சக்சஸிவ் linear. அப்ராக்சிமேஷன் 1. நியூட்டன் ராப்சன் மெத்தேடுக்கு ரெண்டு 2. sir. Two, sir. நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்த டிஆர்பியோட முக்கியமான கேள்வி காஸ் எலிமினேஷன் மெத்தேடுக்கு சார் இதுக்கு என்ன ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ட்னு கேட்பாங்க. ரைட்டுங்களா? இந்த இந்த பொதுவாகவே நீங்க எந்த டைரக்ட் மெத்தட் எடுத்தாலும் சரிங்க, டைரக்ட் மெத்தடுக்கு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கிடையாது. அதான் போட்ட உடனே ஆன்சர் வருது இல்ல. நீங்க இப்ப சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன்லயும் இன்சியலு ஃபர்ஸ்ட், செகண்ட் அப்ராக்சிமேஷன் தேர்டுன்னு போனீங்க. நியூட்டன் ராப்சன் மெத்தட்லயும் இன்சியல் அப்ராக்சிமேஷன் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு போனீங்க. அந்த மாதிரி போறது எல்லாத்துக்குமே ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கும். நீங்க அதெல்லாம் இன்டைரக்ட் மெத்தட். ஐட்ரேஷன் மெத்தடுக்கு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ட் எல்லாம் இருக்கும். ஆனா டைரக்ட் மெத்தடுக்கு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ட் இருக்காது. நான் இங்கே அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டேன். வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த மாதிரி கேள்வி எழுப்பினால் கூட நீங்க 0ன்னு போட்டுடலாம். ஸோ இது டிஆர்பியோட முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த டைரக்ட் மெத்தட் தேர் இஸ் நோ ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ட். ரைட்லாம்? இந்த சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம் தான், நோட் பண்ணிக்காங்க. இப்போ அடுத்ததுங்க, இப்போ ஒரு இந்த மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? மறுபடியும் கவனிங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான். 1 2 3 4 3 2 1 10 7 3 4 5. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பி கான்ஸ்டன்ட்டும் இருக்கு. இப்போ இதுல நம்மளோட முதல் எய்ம் என்னங்க, என்ன செய்யணும்னா இதை 0 ஆக்கணும், அடுத்தது இதை 0 ஆக்கணும், அடுத்தது இதை 0 ஆக்கணும், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸை வர வைக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு n×n மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் எடுத்து நாம. இதை நீங்க கால்குலேட் பண்ணாதீங்க. 3 ரோ 4 காலம் இதுன்னு பாத்துறாதீங்க. இதை விட்டுட்டு தான் நம்ம n×nங்கிறத கால்குலேட் பண்றோம். அப்போ இதுல எத்தனை ஆப்ரேஷன் நம்ம செஞ்சோம், எத்தனை முறை ஆப்ரேட் பண்ணோம், அதாவது இப்போ ரோ 1 இருக்கு, ரோ 2 இருக்கு, ரோ 3 இருக்கு. ரோ 1 ரோ 2 ரோ 3ல எத்தனை ஆப்ரேஷன் நடந்தது, எத்தனை முறை ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் கழிச்சோம், எத்தனை முறை ரோ 2 ரோ 3 கூட ஆட் பண்ணோம், எத்தனை முறை பெருக்கணும், எத்தனை முறை டிவைட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ஆர்டர் ஆஃப் n×n மேட்ரிக்ஸ்ல ரைட்டுங்களா, நம்பர் ஆஃப் டிவைசர் எத்தனை முறை டிவைட் பண்ணும், எத்தனை முறை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n³/3. இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம சம் போட போறோம். அதுல நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா 3³ எவ்வளவு வருது பாருங்க. 3³ டிவைடட் பை 3. ஒரு 3 கேன்சல் ஆச்சுன்னா 3². 9 முறை ஆப்ரேட் பண்ண போறோம். அத்தனை ஆப்ரேஷன்ல இந்த எக்குவலன்ட் ஃபார்மை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். எத்தனை ஆப்ரேஷன்ல எக்குவலன்ட் ஃபார்ம் வர வச்சோம் அப்படின்னா இந்த 9 ஆப்ரேஷன்ல அதிகபட்சம் அப்படிங்கிறது ஒரு டிஆர்பியோட கொஸ்டினா இருக்கு. அப்ப அப்படியே அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்துடலாங்களா? நோட் படிச்சு பாருங்க. இன் ஆர்டர் டு த மேட்ரிக்ஸ் is n, order n, in order of matrix, if the order of matrix n, the number of divisor and multiplicator is n³/3. புரிஞ்சுக்காங்க. இது எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்ல எக்குவலன்ட் ஃபார்ம் வர வைக்கிறதுக்கு, அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ரீச் பண்றதுக்கு இத்தனை ஆப்ரேஷனை செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க இந்த பாயிண்டோட முக்கியமான நோக்கங்க. இங்க ஜம்ப் ஆகி போயிடுச்சுங்க, வெயிட் பண்ணுங்க. இதோ இங்க இருக்கு பாருங்க. அப்ப இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 1ங்க. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போறேன். இப்போ நோட்ல இந்த மெத்தட் ஃபெயில் ஆகுது. அப்போ திஸ் மெத்தட் ஃபெயில் இஃப் எனி ஒன் ஆஃப் a11 b22 c33 becomes 0. முக்கியமான பாயிண்ட் பாருங்க. எப்பவுமே எக்குவலன்ட் ஃபார்ம் வர வைக்கணும்னா என்ன அர்த்தம் பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க இந்த என்ட்ரிஸ் வந்து 0 ஆகக்கூடாது. இந்த a11 பிளேஸ்ல இருக்கிறது எப்பவுமே 0 வரக்கூடாது. 0 வந்தா மெத்தட் ஃபெயில். அது நல்லா மனசுல வச்சுக்கணும்.
அதே மாதிரி இங்க இருக்கிற A22 A33 இந்த டயகனல் டோட்டலா ஜீரோ ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சாங்க. இந்த எலமெண்ட்டை வச்சு தானே அப்பர் லோயர் நம்ம சொல்றோம். அதெல்லாம் ஜீரோ ஆச்சுன்னா மெத்தேடு ஃபெயில். ஒருவேளை A11 முதல் பிளேஸே உங்களுக்கு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்களன்னா இந்த ரோ காலத்தை இடமாத்தி அந்த இடத்துல நம்பர் கொண்டு வந்துடணும். ரைட்டுங்களா? அப்படி கொண்டு வரும்போது எதை அவங்க பார்க்க சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இதே கொஸ்டின் பார்த்தோம். இந்த இடத்துல 1 போட்டோம், அப்புறம் 4 போட்டிருந்தோம், 1 போட்டிருந்தோம், 4 போட்டிருந்தோம், 3 போட்டிருந்தோம். ஒருவேளை இங்க ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா இப்ப எதுங்க மேல தூக்கணும்? இது ரோ 1ங்க, இது ரோ 2ங்க, ரோ 3. எதை இந்த இடத்துல ஜீரோன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப எதை எதை இடமாத்தணும்? R2 4 sir. R2-வை தூக்கி R1க்கு வச்சுக்கணும், அந்த ரோவை தூக்கி அப்படியே கீழே போட்டுக்கணும். ஏன் R3-யை தூக்கி மேல போடக்கூடாதா? இது ரெண்டும் இடம் மாத்தக்கூடாதா? நீங்க இது ரெண்டும் மாத்துங்க. நீங்க மாத்தலாம், மாத்தலாமா மாத்தக்கூடாது? எஸ் ஆர் நோ? Yes sir, மாத்தலாம் sir. மாத்தலாம், மாத்தலாம், ஆன்சர் வரும். ஆனா ஒண்ணு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மாத்தினா ஆன்சர் வரும். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதில் பெரிய நம்பர் இருக்குதோ அதை தூக்கி போட்டா நமக்கு வேலை மிச்சம், ஈஸி. இப்ப ஒரு வேலை இங்க 13ன்னு கொடுத்துறான்னு வச்சாங்க, R1-ஐயும் R3-யும் மாத்தினீங்கன்னா வேலை ஈஸியா இருக்கும். 4 தூக்கி மேல வச்சாலும் போட முடியும். ஆனா இருக்கிறதுல இந்த என்ட்ரிஸ்ல இந்த A21 A23ல பெரிய நம்பர் எதுவோ அதை தூக்கி R1 கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத காஸ் வந்து ப்ரூவ் பண்றாரு. அதனால நீங்க உங்க சாய்ஸ் தான். 4 தூக்கி மேல போட்டாலும் சரி, 13 தூக்கி மேல போட்டாலும் சரி. ஆனா பெரிய நம்பரை தூக்கி மேல போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வரும். அதுக்கு பேரு பார்சியல் பைவட்டிங் எலமெண்ட் அப்படின்னு பேருங்க. கீழே படிச்சு பார்க்கலாங்களா? ஸோ அப்போ இந்த மெத்தட் எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா டயகனல் என்ட்ரிஸ் ஜீரோ இருக்கிற போது ஃபெயில் ஆயிரும். ஒரு வேளை அப்படி ஃபெயில் ஆனா தேர்ட் பாயிண்ட் படிச்சு பாருங்க. இன் சச் கேஸ் பை இன்டர்சேஞ்சிங் தி ரோஸ் we can get the non-zero pivot. அப்ப இதுல எந்த ரோவ்ல நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கோ, இங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கு, இங்க 13 இருக்கு, ரெண்டுமே நான் ஜீரோ தான். நான் ஜீரோ தூக்கி மேல ஏத்திடுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். பைவிட்டல், அது இதுக்கு என்ன பேருனா இந்த எலமெண்ட்டுக்கு பேர் பைவிட்டல் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் பைவிட்டல் ரோ, செகண்ட் பைவிட்டல் ரோ, ஓஆர்ல படிச்சு பாருங்க, தேர்ட் பைவிட்டல் ரோ. இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு பேர் ஃபர்ஸ்ட் பைவிட்டல் எலமெண்ட், செகண்ட் பைவிட்டல் எலமெண்ட் அப்படி சொல்றோம். அப்போ இதை படிச்சு பாருங்க. இன் சச் கேஸ் பை இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் we can இங்கயா எஸ் we can get the non-zero pivot. அதுல எதுல நான் ஜீரோ வேல்யூ இருக்குதோ அதை மேல தூக்கிடுங்க அப்படின்னு இருக்காங்க இந்த மூணாவது பாயிண்ட்ல. புரியுதா? பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ஷியல் பைவேட்டிங். இதுவும் நமக்கு ஒரு டிஆர்பியோட கொஸ்டின் தாங்க. நான் கிரீன்ல போட்டது எல்லாமே நீங்க நினைவுல வச்சுக்கணுங்க. பார்ஷியல் பைவேட்டிங்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1ங்கிறது நான் எது சொன்னன்றதை அப்படியே பாருங்க, மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும் பாருங்க. ஒரு கிளான்ஸ் கண்ணில் காட்டிட்டு வந்துடுறேன். இதோ இதான் ஈக்குவேஷன் 1. அதுல இந்த பி வேல்யூம் சேர்ந்து உள்ள இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல முதல் களத்துல பாருங்கன்றாங்க. A11 அந்த களத்துல பாருங்கன்றாங்க. படிச்சு பாருங்க. The first column of equation 1 is called pivotal column. Is called pivotal column. Select the component with the largest absolute value. Largest absolute value is called pivot அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட் அப்சல்யூட் நான் சொன்னல, ஒருவேளை முதல்ல ஜீரோவா இருந்தது அப்படின்னா நீங்க மாத்துங்க, மாத்தும் போது பெரிய வேல்யூவா எடுத்து போடுங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னோம். அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா மைனஸ் இருந்தாலும் பிளஸ்ஸா மாத்தி தூக்கி வச்சு அங்க போடலாம். த்ரோ அவுட் மைனஸ் பண்ணா பிளஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது படிச்சு பாருங்க. ஃப்ரம் த செகண்ட் காலம் செலக்ட் ஒன் செகண்ட் தி காம்பனன்ட் வித் லார்ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த பைவிட்டல். ரெண்டாவது களத்துல, அப்புறம் மூணாவது களத்துல இப்படியே கன்டினியூ பண்ணிட்டே போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்காங்க. சம் போட்டாதான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இது விளங்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், முதல் எலமெண்ட் ஜீரோ ஆச்சுன்னா கீழே இருக்கிறதுல பெரிய நம்பரை தூக்கி மேலே ஏத்திக்காங்க அப்படின்னு இருக்காங்க. மூணுத்துலயுமே ஜீரோவே வரல, ஃபர்ஸ்ட்லயும் நம்பர் இருக்குது, செகண்ட் நம்பர் இருக்குது, தேர்டு நம்பர் இருக்குன்னா நீங்க லார்ஜஸ்ட் எலமெண்ட் தூக்கி முதல் காலத்துல வச்சு போட்டா ஆன்சர் குயிக்கா ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில போட்டாலும் ஆன்சர் வரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்து வச்சுக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்த மெத்தட்லயே போடாதீங்க. 4 ஆன்சர் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணி எது கரெக்டா அதை போட்டு வந்துருங்க. டைம் இன்னும் சேவ் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரீன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா தியரிட்டிக்கல் பார்ட்ல எம்சியூ கேட்டா எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் காட்டியிருக்கோம்.
அடுத்து பாருங்க கம்ப்ளீட் பைவட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம்? பார்ஷியல் பைவட்டிங்கிறது என்னன்னு மறுபடியும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்காங்க. பார்ஷியல் பைவட்டிங் அப்படின்னா முதல் எலிமெண்ட் ஜீரோ இருக்கும்போது கீழே இருக்கிற ரெண்டு ரோல பெரிய நம்பர் தூக்கி மேலே ஏற்றுறது பார்ஷியல் பைவட்டிங். சிம்பிளா அந்த ஐடியா வச்சுக்காங்க. கம்ப்ளீட் பைவட்டிங்கிறது என்னன்னு பாருங்க. வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் த எலிமினேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் இன் எ பர்டிகுலர் ஆர்டர். அப்போ எக்ஸ் ஒய் ஜெட்டை நம்ம பார்ஷியல் பைவட்ல எலிமினேட் பண்ணோம் ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல. ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு அடுத்து இதை ஜீரோ பண்ணோம், அப்புறம் இதை ஜீரோ பண்ணோம், இதை ஜீரோ பண்ணோம், எக்குவலன் ஃபார்ம்ல ஜீரோ பண்ணோம். அந்த ஆர்டர் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா then we choose the then we choose at each stage of numerically largest coefficient in the entire coefficient matrix. அப்ப என்ன செய்யணும்? ஒட்டு மொத்தமா மேட்ரிக்ஸை பாருங்க. இங்க இங்க இங்கெல்லாம் என்ட்ரிஸ் இருக்கும். அந்த என்ட்ரிஸ்ல எது பெரிய நம்பரோ அதை சர்க்கிள் பண்ணுங்க. அதை எடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த வேரியபிளை வச்சு ஆன்சர் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சம்பளுக்கு பார்த்து நான் சொல்றேன். பார்ஷியல் பைவட்டிங் போட முடியல, அந்த அடிப்படையில் நீங்க போகல அப்படின்னா கம்ப்ளீட் பைவட்டிங்ல போகணும். கம்ப்ளீட் பைவோட்டிங்கிறது என்ன அப்படின்னா என்டையர் கோஎபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்றது. அப்ப இதை எம்சிக்யூக்கு ரெடி பண்ணி வச்சுக்காங்க. என்டையர் கோஎபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ல லார்ஜஸ்ட் கோஎபிஷியன்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பேரு கம்ப்ளீட் பைவோட்டிங் அப்படின்னு பேருங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க போதும். அடுத்ததுங்க டிஆர்பியில பாருங்க, இந்த நோட்டை கேட்டிருக்காங்க. கீழே ஒரு நோட் போட்டிருக்கு பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஆர்பியில பாலியில கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ A11 ஈக்குவல் டு 0 அப்படின்னா மெத்தட் ஃபெயில். A11 0ன்னு சொன்னா திஸ் மெத்தட் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த மெத்தட் ஏன் சார் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா X1 கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்க போறோம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனே கிடையாது, இது எடுத்த உடனே ஆன்சர் வந்துடும். இது டைரக்ட் மெத்தடு. அப்போ X1க்கு அவங்க ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. X1ஓட ஃபார்முலா பாருங்க. X1 is equal to B1 minus summation J equal to, இங்க 1ன்னா இங்க 2ன்னு ஆரம்பிக்கணும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 to N Aij Xj இது எல்லாத்துக்கும் சேர்ந்து டிவைடட் பைல A11. நீங்க டிவைடட் பைல இதுதான் வந்து உங்களுக்கு பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தேடுக்கான ஃபார்முலா. இதை கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா எதோட ஃபார்முலா அப்படின்னா பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தேடுக்கான ஃபார்முலா. பாருங்க, கரெக்ட் ஃபார்முலா ஃபார் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தேட் இன் டைரக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே எழுதணும். A11 ஆச்சுன்னா மெத்தேட் ஃபெயில். ஏன் ஃபெயில்னா இங்க நம்பர், இந்த கீழே டோட்டலா ஏதோ ஒரு நம்பர் கீழே நீங்க 0ன்னு போட்டீங்கன்னா அந்த எக்ஸே கிடைக்காது. எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்கிற பாருங்க, அதுல எக்ஸே கிடைக்காது. டினாமினேட்ல இன்ஃபினிட்டி 0ன்னு போடும்போது டோட்டலா அந்த X1 அப்படிங்கிறது என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இன்ஃபினிட்டி மாதிரி கிடைச்சிரும். ஆன்சர் ரீச் பண்ண முடியாது. ஸோ பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தேடுக்கான ஃபார்முலா டிஆர்ல கேட்டிருக்காங்க. A11 0 மெத்தேடு ஃபெயிலுங்கிறத இங்க கூட நீங்க ரியலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ A11க்கு 0 போட்டீங்கன்னா இந்த மெத்தேடே ஃபெயில் ஆயிடுது அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளவுதாங்க காஸ் எலிமினேஷன் மெத்தேட்ல இருக்கிற என்டையர் தியரி பார்ட். இல்லை எங்கெல்லாம் நான் கிரீன்ல போட்டனோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க. அப்பர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றணும். பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தேடில் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எக்குலன் ஃபார்ம் மாற்றும் போது டோட்டலாக n³ 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். டயகனல் 0 ஆச்சுன்னா மெத்தேடு ஃபெயிலு. அப்போ பார்சியல் பைவட்டிங்கிறது A11 0 இருக்கிற போது லார்ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ தூக்கி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பேர் பார்சியல் பைவட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரொசீஜரை கன்டினியூ பண்ணோம். கம்ப்ளீட் பைவட்டிங் அப்படிங்கிறது நீங்க என்டையர் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்லயே லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி உள்ள போறது. பேக் சப்ஸ்டியூஷனுக்கான ஃபார்முலா A11 0 வச்சுன்னா அது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறோம். இந்த மெத்தட்ல ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டாங்கன்னா 0. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதை மையமா வச்சுக்கிட்டு சம் போட்டு பார்க்கலாம். நான் இங்கேயும் ஒரு சம் கொடுத்துருக்கேன். சம்மை பொறுத்தவரையில நீங்க கவலைப்படவே தேவையில்ல. பாருங்க, இதே ஒரு சம்மு தான். நம்ம +2ல படிச்ச அதே ப்ரொசீஜர்ல எக்குவலன்ட் ஃபார்ம் வர வச்சிருக்கிறேன். கடைசியா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இவ்வளோ ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் நம்மளால போட்டு எடுக்கிறது கஷ்டம். இந்த ஆன்சரை தூக்கி கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ல வெரிஃபை பண்ணி பார்த்துக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா 3 கொஸ்டினுக்கு,
அதில் அப்படி வெரிஃபை பண்ணீங்கன்னா எதுக்கு 32 24 இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கான மேலே இருக்கிற கொஸ்டின்ல ஆன்சர் ரீச் ஆகுதோ அதை டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்துருங்க, ஆன்சர் கிடைச்சிடும். மற்றபடி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கேன், கீழே ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு சம் இருக்கு, ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்கு, கீழே அடுத்த மெத்தடுக்கு போயிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு சம்மை நான் இங்கே ப்ராப்பராக போட்டு காட்டிடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற செம்மை நீங்கள் பார்த்துக்காங்க. நான் வேற ஒரு செம்மை இதில் எடுக்கிறேன், இந்த மெத்தேடுக்கான ஒரு ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே ஹோம்ஒர்க்காக பார்த்துக்காங்க. மெட்டீரியல் இருக்கிற ஒர்க் அவுட் பண்ண சம்மும் கீழே இருக்கிற ஹோம்ஒர்க் சம்மையுமே நீங்கள் ரெண்டுமே பயன்படுத்திக்காங்க. இப்போ ஒரு சம் பாருங்க. 2x + y + 4z = 12ங்க. அடுத்தது 8x - 3y + 2z = 20. ஒன் மோர் ஈக்குவேஷன். 3 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர்னா டிகிரி 1. அப்போ 4x + 11y - z = 33. இதுக்கு ஆன்சர் கேட்டால் சுலபம், ரிவர்ஸில் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா எம் என்ன அப்படின்னு பார்ப்போம். கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதுங்க. 2 1 4 12 முதல் ஈக்குவேஷன். 2ல் பாருங்க 8 - 3 2 20ங்க. அடுத்தது 4 11 -1 33ங்க. இது டைரக்ட் மெத்தடுங்க, ஐட்ரேஷன் கிடையாது. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். ஒரு ஸ்டெப்பா போட்டு போட்டு இன்சில் அந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை. இது கிவன். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இது டயகனல் எலமெண்ட்டுங்க. இது டயகனல் எடுத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பாருங்க. நம்மளோட எய்ம் எக்கோலன் ஃபார்ம், இந்த ட்ரையாங்கிள 0 ஆக்கணும். 8 4 11 0 பண்ணணும். அப்போ இதில் நம்ம என்ன கொண்டு வரணும், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணாவே ஆன்சர் கிடைச்சிடும். அப்புறம் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்குள்ள வந்துடலாம். டில்டா போட்டுக்கலாமா? அப்படியே கவனிங்க. முதல் நம்பர் 0, இது A11 பிளேஸுங்க, 0 இல்லை. ஸோ அதனால ரோ 1ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்படியே தூக்கி எழுதிருக்க ரோ 1. 2 1 4 12. இன்னொரு விஷயம், இந்த 8 தூக்கி மேலே வச்சு அவனுக்கு குயிக்காக ஆன்சர் வந்துடும். பட் நம்ம +2ல நிறைய தரவு பண்ணிட்டோங்கிறதுனால இதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். இப்போ எனக்கு இந்த 8 0 பண்ணணும். அப்போ ரோ 2ல சேஞ்சஸ் கொண்டு வரேன். ரோ 2ல என்ன பண்றேன் அப்படின்னா ரோ 2 அப்படியே வச்சுக்கிட்டு இங்க 2 இருக்கு, 4ஆல ரோ 1 பெருக்கி சப்ராக்ட் பண்ணுங்க. அப்ப அப்படியே பாருங்க, இங்க 8ங்க, இங்க 2 இருக்கு, 4 2 8, 8 - 8 0 ஆயிடுச்சு. இங்க -3ங்க, இதை -4ஆல பெருக்குங்க. -3 -4 எவ்வளவு வரும்? இது -7. -7. இது 2, இது -16, நன்னாங் 16. 2 -16ன்னு வருது. 2 -16னா -14. இது 20, இது மைனஸ். அப்படியே போட்டு பாருங்க. 20 - 4 12, 4 10 40, 4 12 48ங்க. அப்போ -28 அப்படின்னு வருது. கொஞ்சம் பொறுமையா போடுங்க. இது நீங்க தனியா ஒரு ஸ்டெப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா புரிஞ்சுன்னா அப்படியே போட்டுடலாம். R3 போடுறேன். R3ல என்ன பண்றேன்னா R3ல 4 - 4ன்னு போடும். எப்பவுமே இந்த R1 தான் யூஸ் பண்ணிக்கணும் ரெண்டுத்துக்குமே. பாருங்க, இப்ப 4 -2ஆல பெருக்குங்க. R3 என்ன செய்யுதுன்னா R3 -2 டைம்ஸ் ஆஃப் R1. அப்போ இது 0 ஆயிடும். இல்லை, இங்க கவனிங்க, நம்பர் என்னச்சு 11. 11 -2 அப்போ 9. -1 -4 2 8 -9. 33 மைனஸ் இந்த 12 2ஆல பெருக்குனா 24. 33ல 24 போச்சுன்னா 9. பாருங்க, அடுத்தது இந்த 2 நம்பரும் 0 ஆயிடுச்சு. ஒரு ஒரு ரூல் சொல்றதால நான் வச்சுக்காங்க. அடுத்து நம்ம இதை 0 பண்ணணும். இதை 0 பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. இது ரெண்டும் 0 இருந்தாதான் இது 0 ஆகும். எப்பவுமே இந்த 9 0 ஆகணும் அப்படின்னா இந்த மேல இருக்கிற இந்த பாக்ஸ் ரெண்டும் 0 இருந்தா தான் 0 ஆகும். இல்லைன்னா அது நீங்க எவ்வளவு சுத்தி சுத்தி போட்டாலும் 0 ஆகாது. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ R1ல எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுக்காங்க. 2 1 4 12. R2 எதையும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்காங்க. 0 -7 -14 -28. ரைட்டுங்களா? இப்போ அடுத்தது என்ன செய்ய போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வாங்க. R3. R3ல இந்த 9ங்கிற இடத்த 0 பண்ணணும்.
என்ன பண்ணா ஜீரோ ஆகுன்னு பாருங்க. இது ரெண்டும் ரெண்டு ஈக்குவேஷனா ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த ஈக்குவேஷனை, அதாவது இந்த ரெண்டாவது ரோவை 9ஆலையும் மூணாவது ரோவை 7ஆலையும் இது ரெண்டும் மாத்தி மாத்தி பெருக்குனா கேன்சல் ஆயிடும். மாத்தி மாத்தி பெருக்கி சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் நம்ம அல்ஜிப்ராவில் அப்படிதானே சால்வ் பண்ணுவோம். இதை 9ஆலையும் இதை 7ஆலையும் பெருக்கி கூட்டினாவே கேன்சல் ஆயிடும். சார் ஃபர்ஸ்ட் ரோல 9ஆல பெருக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ரோவில் 9ஆல பெருக்கலாம் சார். இந்த ஃபர்ஸ்ட் ரோல 9ஆல பெருக்குனா என்ன ஆகுன்னு பாருங்க. 9 மைனஸ் 9 கேன்சல் ஆயிடும். இங்க இருக்கிற 2 9ஆல பெருக்கும்போது இங்க நம்பர் ஓடி வந்துடும். இந்த 2 பெருக்கும் போது நம்பர் மாறிடும். ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ சார். எப்பவுமே நீங்க இந்த முதல் ரோ யூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 9 ஜீரோ பண்ணணும்னா இது ரெண்டில் தான் யோசிக்கணும். நீங்க முதல் ரோ ஈஸியா இருக்குது பண்ணிடுறோம்னா இங்க இருக்கிற நம்பர் இங்க ஓடி வந்து உட்காந்துக்கும். எக்குவலன்ட் ஓகே ஃபார்ம் வரவே ஓகேங்க வரும். சார். பாத்துக்கா, நான் போடுற ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்ப R3 என்ன பண்றான் அப்படின்னா, ஒன்னு R3 7ஆல பெருக்குங்க, R2 9ஆல பெருக்குங்க, கூட்டுங்க, ஆன்சர் வந்துடும். இல்ல R3 பிளஸ் 9/7 இன்டூ R2ன்னு போடுங்க, ஆன்சர் வந்துடும். என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. R3 அப்படியே வச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். R3ல 0 இருக்கு, 9 இருக்கு, -9 இருக்கு, 9 இருக்கு. இது R3ங்க. அடுத்தது R2 9ஆல பெருக்கி 7ஆல வகுங்க. R2 9ஆல பெருக்கி 7ஆல வகுத்து அப்படியே போடலாம். அப்ப இங்க R3ல நீங்க என்ன பெருக்கினாலும் சரிங்க, இந்த இடம் பாருங்க உங்களுக்கு என்ன இருக்குன்ட்டு. R2 தானே வரப்போறோம். இது எதால பெருக்கி எதால வகுத்தா என்ன, 0 தான். அடுத்து இங்க என்ன இருக்குங்க, ஆல்ரெடி ஒரு -7 இருக்கு. இப்ப நம்ம செய்யக்கூடியது ஒரு 9/7. இங்க ஆல்ரெடி ஒரு -14 இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது 9/7. இங்க ஆல்ரெடி ஒரு -28 இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது 9/7ங்க. இந்த ஆபரேஷனை தான் பண்ண போறோம். ரைட்டுங்களா? ரெண்டையும் கூட்டினாவே கிடைச்சதுங்கிறாங்க. அப்படியே கவனிச்சு பாருங்க. இன்னொரு ஸ்டெப் போடுறதுனா போடுங்க. மேல 0 9 -9 9, இது 0 7 7 கேன்சல் ஆச்சுன்னா 9. இந்த 7க்கும் 14க்கும் 2 முறை, அப்ப -2 9 2 -18. இந்த 7க்கும் இங்க என்ன இருக்கு, 28 இருக்கு. 7க்கு 28க்கும் கேன்சல் ஆகுதுங்களா? 1 7 7 4 ஆகுதுங்க 7 சார். 4 28, சார். 4 9 36. இப்படி வந்துருச்சுங்க. இப்ப ஆட் பண்ணி பாருங்க. 0 0 இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா -27, 36 ஒரு 9, 36ல 9 போச்சுன்னா -27, 7 9. எஸ், சரியா போச்சு. அப்ப இந்த நம்பர் அப்படியே தூக்கி இங்க உள்ள உட்கார வச்சுக்காங்க. 2 சைபரு, அதுக்கப்புறம் பாருங்க -27 -27 -27 -27 இப்படி கிடைச்சிருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எக்கோலன் ஃபார்ம் வந்துருச்சுங்க. இந்த ட்ரையாங்கிளை ஜீரோ பண்ணிட்டோம். உங்களுடைய விஷயம் தான் ட்ரையாங்கிள் ஜீரோ பண்றதெல்லாம் உங்க கையில் தான் இருக்கு. இப்போ இதுல என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்றத நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேல ஆன்சர் ஈஸியா வந்துடும். கொஸ்டின் என்ன மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த முதல் எலமெண்ட் நான் ஒரு கலர் மாத்திக்கிறேன் இருங்க. ஏதாவது ஒரு கலர்ல இந்த கிரீன்லயே போடுறேன். இந்த 2க்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. இந்த 2க்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இதே கேள்வியை கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் பைவிட்டல் எலமெண்ட் அப்படின்னு கேட்கலாம். கேட்டனா இந்த 2க்கு என்ன பேருன்னா ஃபர்ஸ்ட் பைவோட் எலமெண்ட் ஈக்குவல் டு 2. ஒரு கேள்வி செட் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் பைவோட் எலமெண்ட். அப்புறம் இந்த என்டையர் ரோவுக்கே என்ன பேருன்னு கேட்பாங்க. இந்த என்டையர் ரோவுக்கு என்ன பேருன்னா ஃபர்ஸ்ட் பைவிட்டல் ரோ, ஃபர்ஸ்ட் பைவட் ஈக்குவேஷன் அப்படின்னு பேரு. புரியுதுங்களா? இந்த 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 ஒரு ரோல என்ன கேள்வி எழுப்ப முடியுமோ அதை சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பைவிட்டல் ஈக்குவேஷனா 2 1 4 12. இந்த 2ங்கிறது ஃபர்ஸ்ட் பைவிட்டல் எலமெண்ட் அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் பைவிட்டல் எலமெண்ட். இப்ப இன்னொரு கேள்வி கேட்பாங்க, செகண்ட் பைவட் எலமெண்ட் இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப செகண்ட் பைவட் எலமெண்ட்ங்கிறது இதோ ரெண்டாவது ரோலுக்கு இது பாருங்க, நான் ஜீரோ எலமெண்ட் இதுதான். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா செகண்ட் பைவட் எலமெண்ட். புரியுதுங்களா? எது ஃபர்ஸ்ட் பைவட் எது செகண்ட் பைவட் கேள்வி கேட்பாங்க இப்படி எல்லாம். இதுதான் செகண்ட் பைவட் எலமெண்ட், இது ஃபர்ஸ்ட் பைவட் எலமெண்ட். இதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க எப்படி நான் போடுறேன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அல்லது இதுக்கு பேரு நியூ பைவட் எலமெண்ட் கூட சொல்லலாம். ஆர் நியூ பைவட் எலமெண்ட் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் -7 தான். நியூ பைவட் எலமெண்ட் கேட்டாலும்
7 தான். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு கிரீன்ல சர்க்கிள் பண்ணியிருக்கிறதும் கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்கோலன் ஃபார்ம் ரீச் ஆன உடனே இந்த அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அப்ப அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கேள்வி இங்கேயும் ஒரு கேள்வி கேட்கலாம். கிரீன்ல போடுறோம் பாருங்க. இந்த கொஸ்டினே கொடுத்துட்டு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எதுன்னு சொல்லி இதோ இதை ஆப்ஷன்ல செட் பண்ணலாம். இது ஆப்ஷன்ல அப்படியே செட் பண்ணி வைக்கலாம். ஏல பில சில டில வச்சுக்கிட்டு இதே வருதா அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்தி பார்க்கலாம். இங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேல என்ன செய்யணும்? பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போகணும். கீழே இருந்து ஆரம்பிக்கணும். எக்ஸ் 0 ஒய் 0 ஜெட். அப்ப -27z இஸ் ஈக்குவல் டு -27. அப்ப z இஸ் ஈக்குவல் டு 1. ஜெட்டுக்கு 1ன்னு கொண்டு வந்துட்டோம். ரெண்டாவது ரோல் 0 எக்ஸ் ஒய் 0x 7y -14z. அப்ப -7y -14z இஸ் ஈக்குவல் டு -28. ஜெட்டுக்கு தான் 1. அப்ப -7y -14 இஸ் ஈக்குவல் டு -28. இதுல இருந்து நீங்க y கால்குலேட் பண்ணிக்காங்க. அது 2 ஆன்சர் கிடைக்கும். இனி ஃபர்ஸ்ட் லைன்ல போனீங்கன்னா இன்னொரு இது எடுத்துடலாம். 2x பிளஸ் ஒய் பிளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 12. ஜெட்டையும் ஒய்யும் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கிடைச்சிரும். இதுக்கு பேரு 3. அப்ப எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2, ஜெட்டுக்கு 1. 3, 2, 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். புரியுங்களா? பார்த்துக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கொஸ்டின் போட்டு அதில் எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கொஸ்டின் எடுக்க முடியுமோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்பர் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் பைவோட் எலிமெண்ட் கேட்கலாம், செகண்ட் பைவோட் எலிமெண்ட் கேட்கலாம், அப்புறம் ஆன்சர் சொல்யூஷன் கேட்கலாம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம எத்தனை முறை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எல்லாம் ஆன்சரை வர வைக்கிறதுக்கான என்டையர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n³ பாசிபிலிட்டிஸ் இதில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ அது நம்ம எடுத்துக்கிற முறையில் இருக்குங்க. எதாவது நம்பரை ஈஸி பண்ணியோ கஷ்டம் பண்ணியோ எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்தா ஆன்சர் வந்துடும். ஸோ இதான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். ப்ராப்ளம் பார்த்துக்காங்க. அதை விட தியரி பார்த்தா என்ன சொன்னனோ அதை ரொம்ப தெளிவாக ரீட் பண்ணிக்காங்க. இப்போ மெட்டீரியல்ல ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கொஸ்டின் தான் நான் இதுல என்ன பண்ணிருக்கேன்னா, முதல் நம்பரே எனக்கு 1 கிடைச்சிருக்கு. 1 அங்க அப்படியே பிக்ஸ் பண்ணிட்டு இதை 0 பண்ணிருக்கலாம். நீங்க யாராவது இதை நான் இங்க நான் மெட்டீரியல் போட்ட மாதிரியே போடாதீங்க. நீங்க இந்த இந்த -3 0 பண்ணுனா R1 என்ன பண்ணா 0 ஆகுங்க? மல்டிப்ளை பண்ண R1 அப்படியே வச்சுக்காங்க. R2ல ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். R2 +3R1 போடணும். ஏன்னா இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. இதை 3ஆல பெருக்குனீங்கன்னா 3 -3 கூட்டினாவே வந்துடும் பாருங்க. R2 அப்படியே வச்சுக்காங்க. R2ல -3ங்க பிளஸ் 3 முறை 1ன்னு போட்டீங்கன்னா 0 வந்துடும். இப்படி போட்டாலே ஆன்சர் வந்துடும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி பண்ணாவே ஆன்சர் வந்துடும். நான் இப்போ கொஸ்டின் போட்டேன் பாருங்க, அதே ப்ரொசீஜர்ல போனா கூட ஆன்சர் வந்துடும். ஏன்னா முதல்ல மட்டும் எனக்கு 0 வரல, 1ன்னு வந்திருக்கு. இதுல என்னன்னா அப்சல்யூட் வேல்யூவை எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த 3 தான் பெரிய வேல்யூ. எது அப்சல்யூட்ல பெருசுன்னா 3 பெருசு. இதுல இதை தூக்கி முதல்லயே வச்சுட்டா நமக்கு குயிக்கா ஆன்சர் கிடைக்கின்றதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்களா ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் அப்படிலாம் பண்ண முடியல சார், நான் போயிருக்கிறேன், எனக்கு நீங்க முதல் சொன்ன ரூல்ஸே ஈஸியா புரியுது. ஃபர்ஸ்ட் நம்பர்ல மட்டும் 0 வரலன்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு மீதில் இது 0 பண்ணும், அடுத்து இதை 0 பண்ணும், அடுத்து இதை 0 பண்ணும், அப்படியே போறோம்னா போங்க ஆன்சர் வந்துடும். ரைட்டுங்களா? பட் இதில் நான் மாத்திருக்கேன். ரோ 2வையும் ரோ 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை போட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க முதல் எலிமெண்ட்டை 1 வர வச்சிருக்கேன். ஏன்னா எப்பவுமே முதல் எலிமெண்ட் 1 வர வச்சுட்டோம்னா இதுல இருந்து செப்பரேட் பண்ண வசதியா இருக்கும் அப்படின்ட்டு அது 3ஆல டிவைடும் பண்ணியிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் முதல்ல போட்ட ஐடியாவிலே போட்டு பாருங்க. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் ரீச் பண்ணீங்களோ அதே ஆன்சர் தான் வந்து சேரும். கடைசியில் எங்க போனாலும் ஒரு எக்கோலன் ஃபார்ம்ல வந்து நிறுத்துவாங்க. அவ்வளவுதான். இதை நீங்க இந்த மெட்டீரியல் இருக்கிறத பார்க்கவே பார்க்காதீங்க. நான் சொன்ன ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணி எக்கோலன் ஃபார்ம் வர வச்சிருங்க. ஆன்சர் வந்து ரீச் பண்ண முடியும். பட் ஆன்சர் ரீச் பண்றதுல நீங்க ரிவர்ஸ் பார்ட்ல செக் பண்ணிக்காங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு இன்னும் கை கொடுக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. காஸ் எலிமினேஷன் மெத்தடை முடிக்க போறோம். முடிச்சுட்டோன்னே வச்சுக்காங்க. இதுல யாராவது நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுனா கேளுங்க. போதும்னா அடுத்த மாடலுக்கு போகலாம். எனி டவுட் இருக்கா? காஸ் எலிமினேஷன்ல டெஸ்ட் எழுதினாதான் டவுட் வருமா பாருங்க. அப்படி டெஸ்ட்லயும் கொஞ்சம் இன்னும் நிறைய இங்க சொன்ன தியரியை விட கொஞ்சம் கூடுதலாக தான் கொடுத்துருப்பேன். டெஸ்ட் எழுதிட்டு நீங்க அதை பாருங்க. ஏன்னா நான் இப்போ இது நடத்திலே கொஸ்டினும் செட் பண்ணிட்டேன். அப்பதான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த பிரச்சனை வருதோ அதை அப்படியே நடத்தும் போதே அந்த கொஸ்டின்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்குன்றதுக்காக. ரைட், ஓகே. டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கொரிஸ் இருந்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போக போறோம் அப்படின்னா காஸ் சீடல் மெத்தட்.
காஸ் செய்டல் மெத்தட் இதை எடுக்க போறோம். நான் காஸ் செய்டல் மெத்தட் சொல்லும் போதே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். காஸ் ஜெக்கோபி மெத்தடோட மாடிஃபிகேஷன் தான் காஸ் செய்டல் அப்படின்னு சொல்லி. காஸ் ஜெக்கோபி காஸ் ஜெக்கோபி மெத்தடை மாடிஃபைடு பண்ணீங்கன்னா ஆக்சுவலி இந்த மெத்தட் பக்கத்தை திஸ் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் காஸ் ஜெக்கோபி போட்டிருக்கோம் பாருங்க. திஸ் இஸ் தி மாடிஃபிகேஷன் ஆஃப் காஸ் ஜெக்கோபி. அப்ப காஸ் ஜெக்கோபியை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காஸ் செய்டல் மெத்தட் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா? காஸ் ரெண்டுமே ஐட்ரேஷன் தான். இன்டைரக்ட் மெத்தட்ல தான் போட போறோம். ஐட்ரேஷன் மெத்தட் தான். ஸோ அப்ப இதுவும் ஐட்ரேஷன் தான். நான் முன்ன போட்டது தான் காஸ் எலிமினேஷன் தான் டைரக்ட் மெத்தட். ஸோ இது ரெண்டுமே ஐட்ரேஷன் மெத்தட் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் போய் ஆன்சர் கொடுக்க முடியும். நான் இப்ப காஸ் செய்டல் இன்னைக்கு நடத்தல, காஸ் ஜெக்கோபியை நடத்திடுறேன். ஏன் அப்படின்னா இது தெரிஞ்சா அது ஈஸி, அதுக்காக. ரைட்டுங்களா? இப்போ மெட்டீரியல் அது வைக்கல, சும்மா ஒரு 4-5 லைன் தான் நோட் பண்ணிக்கோங்க. காஸ் ஜெக்கோபி மெத்தட் இதுல என்னென்ன சொல்றோமோ அதை பார்த்துக்காங்க. இது எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன் தாங்க. காஸ் ஜெக்கோபி மெத்தட்லயும் லீனியர் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஸ்டெப் 1 இந்த மெத்தட்ல, ஸோ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் கிவன். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் கிவன், அது கொடுத்துருப்பாங்கங்கிறாங்க. அப்போ நம்ம எடுத்துக்கலாம் a11x plus a12y plus a13 z is equal to b1. a22x plus a21ங்களா a21 a22y plus a23z is equal to b2. a31x plus a32y plus a33z is equal to b3. சார் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்டெப் நம்பர் 1ங்க. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா டயாகனல் டாமினன்ஸ் பத்தின ஒரு இம்பார்ட்டன்டான இது கேட்பாங்க, டிஆர்பி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா செக் த டயாகனல் அப்படின்னு எழுதி. செக் தி டயாகனல், செக் தி டயாகனல். சார் டயாகனலை செக் பண்ணும் என்ன அர்த்தம் பாருங்க இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுக்குறான்னு எடுத்துக்காங்க. இப்போ நான் ஒரு பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு கேள்வியும் இதுக்கு நான் போட்டுக்கிறேன். 2x plus y plus 12x plus y plus 3z is equal to 6. 8x plus 20y plus 13 is equal to 7. 4x plus 3y plus 10 is equal to 8. இந்த மாதிரி நான் கொடுத்துருங்க. இப்போ இந்த S1க்கு S1 மேட்ச் ஆயிடுச்சா பாருங்க, S2க்கு S2. செக் த டயகனல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இதுல இதான டயகனல், Z மிஸ்ஸிங்கா, இதான் டயகனல். இப்போ மற்ற 2 நம்பரை விட டயகனல் பெருசா இருக்கணும். இந்த மற்ற 2 நம்பரை விட டயகனல் பெருசா இருக்கணும். மற்ற 2 நம்பரை விட டயகனல் பெருசா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த மெத்தட்ல போட முடியும். சார் காஸ் ஜெக்கோபி மெத்தேடுக்கும் பக்கத்துல இருக்கிற காஸ் செய்டல் மெத்தேடுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன், கவனிச்சுக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ரூல் அங்கேயும் டயகனல் தான் செக் பண்ண போறோம். காஸ் ஜெக்கோபில மற்ற 2 நம்பரை விட டயகனல் பெருசா இருக்கணும். காஸ் செய்டல்ல இந்த மற்ற 2 நம்பரை கூட்டினா டயகனல் அதை விட பெருசா இருக்கணும். இதோட கூட்டுத்தொகை எவ்வளவு பாருங்களேன், 4 4 விட 12 பெருசு. இந்த 13யும் 8யும் கூட்டுங்க, எவ்வளவுங்க? 21. 21. ஆனா 21 விட 20 எப்படி இருக்குங்க? சின்னதா சின்னதா இருக்கும். இருக்கு. அப்ப இங்க டயகனல் டாமினன்ஸ் நடக்கல. அப்ப அந்த மெத்தட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். அப்போ இங்க ஃபெயிலியர் ஆகுறதுனால அந்த சிஸ்டத்தை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் சொல்றேன் நான், செய்டல் மெத்தட் வரும்போது. அப்போ காஸ் செய்டலுக்கும் காஸ் ஜெக்கோபிக்கும் ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்காங்க. காஸ் ஜெக்கோபி பார்த்துட்டு இருக்கிறோம், ஸ்கிரீன்ல இருக்கு. டயகனல் எலமெண்ட் மற்ற நம்பரை விட பெருசா இருக்கணும். காஸ் அங்க பார்க்கும்போது செய்டல்ல மற்ற 2 நம்பரோட கூட்டுத்தொகையை விட டயகனல் பெருசா இருக்கணும். இதுதான் ரூல் 2, செகண்ட் ரூலுங்க. அடுத்தது S3க்கு வரலாம். S3
இன்னைக்கு ரூல் மட்டும் சொல்லி விட்டுறேன். நாளைக்கு கிளாஸ் போல கண்டினியூ பண்ணலாம். S3ல என்ன செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இந்த முதல் ஈக்குவேஷன் இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல இருந்து எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சா என்னங்க வரும்? இதெல்லாம் அந்த பக்கம் போயிடுமா பாருங்க. அதாவது இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இது வரைக்கும் அந்த பக்கம் துரத்தணும். இந்த A1 இங்க வந்தா டிவைட் ஆயிடும். அப்போ 1 டிவைடட் பை A11 இன்டூ B1ல இருந்து இது ரெண்டும் மைனஸ் ஆகும். A12 இன்டூ ஒய் மைனஸ் A13 இன்டூ Z. இதே மாதிரி ஒய் கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்க. 1 பை A22 இன்டூ B2 மைனஸ் என்னங்க வரும்? B2 மைனஸ் A21 இன்டூ எக்ஸ் மைனஸ் A23 இன்டூ Z. Z சொல்லுங்க பார்ப்போம், அப்படியே புரிஞ்சிருந்தா. 1 பை A33 இன்டூ என்ன வரும்? B3. B3ல இருந்து sir. இந்த ரெண்டு நம்பர் செப்பரேட் ஆயிடும். மைனஸ் ஆஃப் A31 இன்டூ எக்ஸ் மைனஸ் A32 இன்டூ ஒய். இதுதான் எக்ஸ் ஒய் Z. இப்போ நம்ம இது ஐட்ரேஷன் மெத்தேடு. ஐட்ரேஷன் மெத்தேடு கொஸ்டினை நல்லா பார்த்துருங்க. கொஸ்டின்ல இனிஷியல் அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்காங்களான்னு முதல்ல கவனிங்க. இனிஷியல் அப்ராக்சிமேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்களான்னு கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? X0 Y0 Z0 கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. கொடுத்துருந்தா அதை தான் எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். கொடுத்துருந்தா அதை தான் எடுத்து இந்த ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸோட ரைட் ஹேண்ட் சைடு தான் இங்கேயும் இங்கேயும். நான் என்ன கிரீன்ல மார்க் பண்றேன் பாருங்க. இங்க 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 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா ஸ்டெப் 4 என்ன சொல்றாங்க பாருங்க. இனிஷியல் அப்ராக்சிமேஷன் X0 ஈக்குவல் டு தட் இஸ் வெயிட் நம்மளா தான் எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும்னா எக்ஸுக்கும் 0 ஒய்க்கும் 0 ஜட்டுக்கும் 0. இங்கெல்லாம் நாட் போடாது. எக்ஸ் 0 ஒய் 0 ஜட்டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம தான் அவங்க கொடுக்கலன்னா நம்ம தான் எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு X0, ஒய் இஸ் ஈக்குவல் டு Y0, ஜட் இஸ் ஈக்குவல் டு Z0 நம்மளே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். எடுத்து யாரும் சப்ஸ்டிட் பண்ணணும்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏங்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்னு பாருங்க. இனிஷியல் தெரிஞ்சு போச்சு. அப்ப இனிஷியல் தெரிஞ்சுன்னா அதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் X1 X2 சாரி X1 Y1 X1 Y1 Z1 கண்டுபிடிச்சிடலாம். இந்த X1ங்கிறது என்ன அப்படின்னா இது அப்படியே கவனிங்க. 1 பை A11 இன்டூ B1 மைனஸ் A12. இங்க Y இருக்கு பாருங்க. இந்த ஒய்க்கு பதிலா என்ன போடணுங்க? 0. Y0 போடணும். ரைட்டுங்களா? 0 தான். நீங்க சொல்றபடி பார்த்தா அது 0 தான். நான் சிம்பிள்ல போட்டுக்கிறேன். மைனஸ் A13 இன்டூ Z0 இப்படி போடணும். Y1ங்கிறது என்ன வரும்னா A1 பை A22 இன்டூ B2 மைனஸ் இது யாராவது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். A21 இன்டூ X0 X0. மைனஸ் A23 இன்டூ Z0 இப்படி வந்துடும். Z0. அடுத்து 1 by A33 into B3 minus A31 into X0 minus A32 into Y0. ஸோ இந்த X0 Y0 எல்லாமே இன்சிலா இருக்கிறது 0 0 தான். அதெல்லாம் கொடுத்தீங்களன்னா உங்களுக்கு அடுத்து X1 Y1 Z1 கிடைச்சிரும். இதே மாதிரி X2 Y2 Z2க்கு போகலாம். ஆக்சுவலா இப்போ இங்க நாட் வந்த இடமெல்லாம் X2 Y2 Z2 என்ன வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் 1 1 வந்துடும். புரியுதுங்களா? இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் X1ன்னா அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 1 குறைஞ்சிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் X2ன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 1 குறைஞ்சா X1 Y1 Z1 வரும். ஏற்கனவே போட்டிருக்கும்ல இனிஷியல் அப்ராக்சிமேஷன்ல இருந்து சக்சஸ் அப்ராக்சிமேஷன்ல நியூட்டன் ஆப்ஷன்ல போட்ட அதே ஐடியா தாங்க. இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருந்தா அவங்க எத்தனை டெசிமல் பிளேஸ்ல ஆன்சர் கேட்குறாங்களோ அது வரை கன்டினியூ பண்ணா ஆன்சரை போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதாங்க இந்த மெத்தேடு. காஸ் ஜக்கோபி மெத்தேட்ல சம் போடுறதுக்கு இந்த ஐடியாக்கள் மட்டும் போதுமானது. இதுல இதுல ஏதாவது கேள்வி கேட்பாங்களா சார்? இந்த மெத்தேடு நமக்கு இல்லையே, இதுல ஏதாவது கேள்வி கேட்பாங்களான்னா பாசிபிலிட்டிஸ் மட்டும் சொல்றேன், கவனிச்சுக்காங்க. காஸ் ஜக்கோபி மெத்தேட்ல கேட்டுங்களா, காஸ் ஜக்கோபி மெத்தேடை பொறுத்தவரையில நான் இப்ப சொன்ன அந்த ஐடியா தான் அதுல இருக்கிறதுங்க.
டயகனல் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. மற்ற ரெண்டு நம்பரை விட டயகனல் பெருசா இருக்கணும். இதுக்கு பேரு டயகனல் டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டுங்களா? கொஸ்டின்லாம் செட் பண்ணியிருக்கேன், அதை சென்டென்ஸோட செட் பண்ணியிருக்கேன், நீங்க அதை வச்சு பார்த்துக்காங்க. அடுத்தது, இன் திஸ் மெத்தட் இன்சியல் அப்ராக்சிமேஷன் இஸ் நாட் கிவன். ரைட்டுங்களா? இஃப் த இன்சியல் நோட் போட்டு கூட அதை எழுதிக்காங்க. இஃப் தி இன்சியல் அப்ராக்சிமேஷன் ஐஏன்னு போட்டுறேன். இஃப் த இன்சியல் அப்ராக்சிமேஷன் இஸ் நாட் கிவன், if the initial approximation is not given, then we take x is equal to y is equal to z is equal to என்ன எடுக்கணுங்க? கொடுக்கலன்னா 0 அப்படின்னு எடுக்கணும். எதுவுமே கொடுக்கலன்னா அதை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும், பார்த்து வச்சுக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டும் சொல்லிடுறேன். இந்த மெத்தட்ல டயகனல் எப்படி இருக்குன்னு சொல்லிடணும். ரைட்டுங்களா? டயகனல் எப்படி இருக்கணுங்க? மத்த ரெண்டு எலமெண்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது மற்ற diagonal ரெண்டு பெருசா எலமெண்ட்டை விட பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டயகனல் வந்து மற்ற ரெண்டு எலமெண்ட்டை விட பெருசா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க தான் இந்த ரோவை தூக்கி அப்படியே மேலே வச்சிருங்க, மேலே இருக்கிற ரோவை தூக்கி கீழே வச்சிருங்க. இந்த ரோங்களை இடமாத்தினீங்கன்னா அது கரெக்டாக வந்து உட்காந்து. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே விட்டுருங்க, மற்ற ரெண்டு ரோவும் இடமாத்திட்டு அப்புறம் செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு கரெக்டாக டேலி ஆகிடும். புரியுதா? பாருங்க நான் சொல்றது. முதல் ரோவை எந்த கையும் வைக்காது. எந்த ரோவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ, பிரச்சனை இல்லாம இருக்கோ, அத பிரச்சனை இல்லாம இருக்க ரோ விட்டுருங்க. பிரச்சனை உள்ள ரெண்டு ரோவை இடமாத்தி பாருங்க, உங்களுக்கு அது கரெக்டா டேலி ஆகி வந்துடும். அந்த பாயிண்ட் ரெண்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? அரேஞ்ச் the equation, arrange the equation such that diagonal element arrange the equation, the diagonal element one large as compared to other coefficient. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டயகனல் எலிமெண்ட்ல இருக்கிறதுல பெரிய நம்பர் மற்ற ரெண்டு நம்பர் கூட கம்பேர் பண்ற போது டயகனல் எலிமெண்ட் பெருசா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்படி இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? இன்னும் ஒரே ஒரு நோட்டு, மூணாவது நோட்டு, தேர்ட் நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த தேர்ட் நோட்டு தான் காஸ் ஜக்கோபி மெத்தேடுக்கும் காஸ் நான் முன்ன ஜக்கோபி மெத்தட் அண்ட் செய்டல் மெத்தட் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லக்கூடியது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சம்பளம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மூணு நோட்டுமே எங்க இருக்குன்னு காட்டுறேன். ரிசல்ட் பவுண்ட் இன் ஒன் ஸ்டெப். முக்கியமான ஸ்டெப் இதுங்க. ரிசல்ட் பவுண்ட் இன் ஒன் ஸ்டெப். இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்காங்க. ரிசல்ட் பவுண்ட் இன் ஒன் ஸ்டெப் cannot be used in same step. ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா மீண்டும் அதே ஸ்டெப்ல யூஸ் பண்ணலன்னு போட்டிருக்காங்க ஜக்கோபில. ஆனா செய்டல்ல ஒரு ஸ்டெப்ல கண்டுபிடிச்சது அதே ஸ்டெப்ல பயன்படுத்துற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு சம்ல போட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு. முக்கியமான டிஆர்பிக்கு மெத்தேடை டிஃபரன்சியேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட். அது ஜக்கோபிக்கும் செய்டலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரெண்டு தாங்க. இதுல டயகனல் எலிமெண்ட் மற்ற ரெண்டு எலிமெண்டோட பெருசா இருக்கணும். ஒரு ஸ்டெப்ல கண்டுபிடிச்சத அதே ஸ்டெப்ல யூஸ் பண்றதில்ல. அந்த மெத்தேடு பார்க்கும்போது சம் பண்றபோது டயகனல் பெருசா இருக்கணும். ஒரு ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச ஆன்சர் அதே ஸ்டெப்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச ஆன்சர் அதே ஸ்டெப்ல யூஸ் ஆகும். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் அதுக்கும் இது. அதனாலதான் இது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஜக்கோபி மெத்தேடு இஸ் கால்டு செய்டட் மெத்தேட் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இதில் நான் ரூல்ஸ் மட்டும் போட்டேன். நாளைக்கு கிளாஸ்ல ஜக்கோபி மெத்தேடுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய செய்டல் மெத்தேடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்துட்டு சம் போட்டோம்னா நாளைக்கு கிளாஸ் முடிச்சிடும். இந்த வரைக்கும் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கு அடுத்த கிளாஸ்ல ஃபைனைட் டிஃபரன்ஸை பத்தி நம்ம கண்டினியூ பண்ணலாம். முடிச்சிடலாங்களா?
இதோட இருக்கட்டும். கொஞ்சம் பேசிக் அப்படியே படிச்சு வச்சுக்காங்க டீச்சர்ஸ். அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா. ஓகே சார். ஓகே தேங்க்யூ ஓகே சார். சார் Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார்